இந்த நிலையில் நேற்றைய நாளின் முதல் ஆட்டத்தில் தினேஷ் கார்த்திக் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடன் பலப்பயிற்சி செய்து வந்தது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணியின் கேப்டன் தினேஷ் கார்த்திக் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதனை அடுத்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஹைதராபாத் அணிக்கு டேவிட் வார்னரும் விக்கெட் கீப்பர் பேஸ்டோவும் துவக்க வீரர்களாக களமிறங்கினர். கொல்கத்தா அணியின் பந்து வீச்சை சிதறடித்த கூட்டணி மளமளவென ரன் குவித்தது. இந்த போட்டியில் 85 ரன்கள் எடுத்த டேவிட் வார்னர் IPL தொடரில் அதிக அரை சதங்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் கௌதம் காம்பீரை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்துள்ளார். கௌதம் காம்பீரின் இந்த சாதனையை தான் டேவிட் வார்னர் தற்போது முறியடித்து ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகின் கவனத்தையும் மீண்டும் தன் பக்கம் திருப்பியுள்ளார். இந்த நிலையில் IPL போட்டிகளில் அதிக அரை சதங்கள் அடித்த வீரர்களின் பட்டியல். முதலாவதாக டேவிட் வார்னர், இவர் 37 அரை சதங்களை அடித்துள்ளார். இரண்டாவதாக கௌதம் காம்பீர் 36 அரை சதங்களை அடித்துள்ளார். மூன்றாவதாக சுரேஷ் ரெய்னா 35 அரை சதங்கள் அடித்துள்ளார். நான்காவதாக விராட் கோலி 34 அரை சதங்களை அடித்துள்ளார். ஐந்தாவதாக ரோஹித் சர்மா, இவரும் 34 அரை சதங்களை அடித்து இந்த பட்டியலில் இணைந்துள்ளனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.